என்னப்பா அது என்ன நடக்குது? ஹரம் ஷரீஃபில், புனித மக்காவில் இயேசுநாதரின் சிலையா? இஸ்லாம் கிறிஸ்தவம், குர்ஆன், பைபிள் இரண்டிலையுமே உண்மை சம்பவங்களை மையமாக வச்சு தான் எழுதப்பட்டிருக்குது, உருவாக்கப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்குது. பைபிளில் இருக்கிற அத்தனை வரலாறும் சரித்திரமும் இருக்கக்கூடிய அத்தனை விடயங்களும் அல் குர்ஆன்லையும் இடம்பெற்றிருக்குது, எழுதப்பட்டிருக்குது. இதில் கட்டளைகள், அதில் அத்தியாயங்கள், பேரும் உருவாக்கமும் வேறாக இருந்தாலும் உள்ளடக்கம் ஒன்றுதான். ஆனால் இப்போ நீங்கள் இந்த பார்க்கக்கூடிய சம்பவம் என்னடா இது, மக்காவில் ஹரம் ஷரீஃபில் இப்படி ஒன்று செய்கிறாங்களே அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த உங்களுடைய கண்ணால் நீங்கள் பார்த்த சம்பவம், நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு காட்சியும் ஒரிஜினலாகவே உண்மையாகவே வடிவமைக்கப்பட்ட ஒரு உருவாக்கம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஏஐயுடைய தாக்கம் இன்னைக்கு பாருங்கள் எங்கே வரைக்கும் போயிருக்குதுன்னு பாருங்கள். ஏன் எத்தனையோ பேர் இந்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடி புத்தர் சிலையும் இயேசுநாதர் சிலையும் அப்படியோ வார மாதிரியும், இயேசுநாதரும் புத்தரும் வந்து கடைக்கு போகிற மாதிரி, சாப்பிட்ற மாதிரி, பைக்கில் போடுற மாதிரி இப்படி நிறைய வீடியோக்கள் பண்ணியிருந்தாங்க ஏஐயில். அதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள். ஏன் இப்போ ஏஐ வீடியோடைய டெவலப்மெண்ட் என்னென்னா, உங்களுக்கு முன்னாடி நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் நான் உண்மை கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னுடைய உருவத்தில் இன்னொருத்தர் வந்து பேசுவார், நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது சடனாக இதோ வந்துட்டாரு பாருங்க அப்படின்னு ஒரு ஃபேமஸான ஆளை நான் அவங்க முன்னாடி நிறுத்தலாம், எனக்கு பக்கத்தில் நிறுத்தலாம். அப்படியோ கேமரா திருப்புற மாதிரி, இங்கே பாருங்கள் யாரு கூட இருக்கிறேன் பாருங்கள், இங்கே பாருங்கள் நான் எங்கே இருக்கேன் பாருங்கள், பனி விழுந்துக்கிட்டு இருக்கு, பனி பிரதேசத்தில் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு உருவாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. ஒரு ஃபோட்டோ, ஜஸ்ட் உங்களுடைய ஒரு ஃபோட்டோ இருந்தால் போதும், உங்களுடைய இந்த உருவம் இருந்தால் போதும், இந்த உருவத்தை அப்படியோ டிசைன் பண்ணி அந்த உருவத்தை அப்படியோ ஒரு இன்னொரு உருவத்தோடு அப்படியோ மேட்ச் பண்ணிடும். இப்போ ஒரு படத்தில் ஒரு டான்ஸர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பார், ஒருத்தர் நடிகரோ ஒருத்தர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆணோ பெண்ணோ அவங்களுடைய அந்த உருவத்தை அப்படியே எடுத்து அவங்கள பேஸ்ட் பண்ணி காப்பி பண்ணி விட்டாங்கன்னா போதும், நீங்களே அந்த படத்தில் நடித்த மாதிரியும் டான்ஸ் ஆடின மாதிரி இருக்கும் அவங்களுடைய உருவம். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய ஃபோட்டோக்கள். இப்போ ஒரு செய்தி வரும்போது நான் நிறைய வந்து அது நான் நினைக்கிறேன் ஃபேஸ்புக்கில் பெரும்பாலும் பார்த்துருக்கிறேன். இப்போ ஒரு சம்பவம், இப்போ குவைத்துடைய நியூஸை பற்றியும் ஒரு ஃபேஸ்புக் பேஜில் போடுவாங்க, அந்த இதில் நான் பார்த்துருக்குறேன். இந்த பேஜ் தான். இப்போ பாருங்கள், ஒரு சம்பவம், இப்போ இந்த பர்வானியாவில் தந்தையை கொன்ற பாகிஸ்தானிய நபருக்கு மரண தண்டனை, கத்திரியால் குத்தி கொலை. அப்போ இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, இது இப்போ குவைத்தில் இப்படி ஒரு கோர்ட்டுக்குள்ளே இப்படி ஒரு சம்பவம், ஆதாரமாக கத்திரிக்கோள், முன்னாடி அக்யூஸ், அந்த பக்கம் பார்த்தா நீதிபதி, இந்த பக்கம் கோர்ட்டில் லோயர் மாதிரி நிற்கிற மாதிரியும், அங்கிட்டு கேமரா வீடியோ எடுக்கிற மாதிரியும் இந்த செட்டப். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு செட்டப் இவங்க வந்து ஜஸ்ட் இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம சாதாரணமாக இதை பார்க்கும்போது பார்வையாளர்களுடைய எண்ணம் எப்படி இருக்குமென்னா, இப்போ பாருங்கள், இது ஹவாலி பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கம் திருட்டு, கட்டிடத்தில் இருந்த பாதுகாப்பு நபர் திருடினார். இப்போ போலீஸ் வந்து ஒரு ஆளை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியும், கையில் ஹேண்ட் கஃப் பண்ணியிருக்கிற மாதிரியும், அந்த பக்கம் இருந்து ஒரு பெண் அழுதுகிட்டு இருக்கிற மாதிரியும், ஒருத்தர் கையை நீட்டி வந்து திருடன் அப்படின்னு சொல்கிற மாதிரியும் இந்த காட்சி உருவாக்கப்பட்டிருக்குது. ஆனால் இந்த காட்சி உண்மையான ஃபோட்டோகிராஃபான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது வந்து ஒரு செயற்கை நுண்ணறிவு. இதை வந்து ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க, ஜஸ்ட் இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளவுதான். வேறு ஏதாவது இருக்கான்னு காட்டுறேன், இருந்துச்சுன்னா. அந்த மாதிரி ஏஐ மூலமாக இவங்க வந்து கிரியேட் பண்ணுறது. பாருங்கள், சமாகம் தேபால விக்கினியும் பாட்டு தான். இப்போ இன்னொரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள்.
இப்போ இது வந்து ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து ஏதோ ஃப்ராடு பண்ணின ஒருத்தரை பிடிச்ச மாதிரியும் அதிகாரிகள் அவர்கிட்ட வந்து டாக்குமெண்ட்ஸ் பணம் எல்லாம் ஃபோன் எல்லாம் எடுத்த மாதிரியும் இதோ ஆதாரங்களோட ஒரு ஆளை பிடிச்ச மாதிரி ஒரு ஆஃபீஸில் இருக்கிற மாதிரியும் ஒரு செட்டப் இருக்குது. ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். குவைத்தில் இந்த மாதிரி யூனிஃபார்மே இல்லை இல்லையா? இலங்கையோட நேவியோடைய அதாவது கடற்படையுடைய யூனிஃபார்ம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு கலர். அப்போது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு, ஏஐ மூலம் ரெடி பண்ணின ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ். இதா ஜாபர் அல் அலியில் லிஃப்ட்டுக்குள்ளே ஒரு குழந்தை இறந்த நான் வீடியோன்னு போட்டிருந்தேன் இல்லையா? அதான் ஒரு நபர் வந்து லிஃப்ட்டுக்கு முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற மாதிரியும், போலீஸ் அதிகாரிகள் வந்து அந்த இடத்துல நிற்கிற மாதிரியும், பெண்கள் அழுது கொண்டு இருக்கிற மாதிரியும், அந்த வீட்டு பெண்கள் அதிகாரிகள் தலையில் கை வச்சு நிற்கிற மாதிரியும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட ஃபோட்டோ. இதை நான் உங்களுக்கு இன்னும் இது எவ்வளவு தெளிவுபடுத்துறதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லாமே உண்மை சம்பவங்களும் இல்லை, உண்மையும் இல்லை, உண்மையான வீடியோக்களும் இல்லை, உண்மையான ஃபோட்டோவும் இல்லை. உங்களுக்கு வீடியோ கால் எடுக்கக்கூடியது உங்களுடைய, இப்போ நான் வந்து எப்படி இருக்கீங்க, நான் சர்ஃபான், உங்களுக்கு என்னை தெரிஞ்சிருக்கேன், நான் யூடியூபர் சர்ஃபான். ஒரு சின்ன பிரச்சனை உள்ள மாட்டிக்கிட்டேன், எனக்கு உங்கள் நம்பர் கிடச்சிச்சு, ஒருத்தர்கிட்ட இருந்து எடுத்தேன். நான் ஒரு ஹெல்ப் ஒன்று கேட்குறது தான் எடுத்தேன். எனக்கு இப்போ அவசரமாக ஒரு 10 தினார் தேவைப்படுது, நான் உடனே உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் இப்போ என்ன செய்யுங்க, யூடியூபர் சர்ஃபான் எப்படியும் ஏமாற்ற மாட்டான், இப்படி ஏமாற்றினானா கூட இவன் இப்படி என்ன காசு வாங்கிட்டான் அப்படின்னு நம்ம சோஷியல் மீடியாவில் போட்டு கிழிச்சிடலாம். அப்போ ஒரு நம்பிக்கை சார் நீங்கள் கொடுப்பீங்க. ஆனால் அந்த சோஷியல் மீடியாவில் உள்ள சர்ஃபான் நானாக இருந்திருக்க மாட்டேன். நான் வீடியோ கால் எடுத்து பேசியிருந்தாலும் அது நானாக இருக்காது, என்ன மாதிரி ஒரு உருவாக்கமாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விடயங்கள் இருக்குது. அதால் தயவு செய்து சிந்திச்சு செயல்படுங்க, யாருக்கிட்டையும் ஏமாந்துடாதீங்க. நிறைய பேர் இன்றைக்கும் இந்த மாதிரி சோஷியல் மீடியா அதே மாதிரி ஸ்கேம் உண்மையான நபர் மாதிரியே நம்பி பலரும் ஏமாந்துருக்கிறாங்க. செலிபிரிட்டிகள் பேசுகிற மாதிரி, அவங்க வாய்ஸில், அவங்க குரலில், அவங்க உருவத்திலேயே பேசுகிற மாதிரி ஏமாற்றப்படுறாங்க. பி கேர்ஃபுல், ரொம்ப கவனம். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94.